இந்த செய்தியை உங்களுக்கு வழங்குவது டைனமிக். 34 ஆண்டு கால சிறந்த டைனமிக் 7ஆம் உணர்வு விழித்தெழுதல் விழிப்புணர்வு உளமன உணர்வியல் அனுபவ பயிற்சிக்கு டைனமிக். வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். பர்சாத்து கட்சியின் அதிரடி நடவடிக்கை. கிளாந்தான் நங்கிரி சட்டமன்ற தொகுதி காலியானது. பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிமிற்கு ஆதரவு நல்கியதற்காக தனது முன்னாள் நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு எதிராக பர்சாத்து கட்சி மேற்கொண்டு வரும் அதிரடி நடவடிக்கையின் எதிரொலியாக முதல் கட்டமாக கிளாந்தான் குவாமுசாங் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட நங்கிரி சட்டமன்ற தொகுதி காலியானதாக இன்று அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு நடைபெற்ற கிளாந்தான் சட்டமன்ற தேர்தலில் நங்கிரி சட்டமன்ற தொகுதியில் பர்சாத்து கட்சி சார்பில் பரிகத்தான் நேஷனல் வேட்பாளராக பாஸ் சின்னத்தில் அசிசி அபு நயீம் போட்டியிட்டு மகத்தான வெற்றி பெற்றார். இந்நிலையில் பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வாருக்கு ஆதரவு தெரிவித்து தாங்கள் அங்கம் வகிக்கும் பர்சாத்து கட்சிக்கு விசுவாசத்தை புலப்படுத்த தவறியதற்காக பர்சாத்து கட்சியிலிருந்து அதிரடியாக நீக்கப்பட்ட 6 நாடாளுமன்ற உறுப்பினர்களில் அசிசி அபு நயீமும் ஒருவர் ஆவார். அசிசி அபு நயீம் குவாமுசாங் நாடாளுமன்ற உறுப்பினர் மட்டுமின்றி அத்தொகுதிக்கு உட்பட்ட நங்கிரி சட்டமன்ற உறுப்பினராகவும் பதவி வகித்து வந்தார். எனினும் பர்சாத்து கட்சியின் உறுப்பினர் தகுதியை அசிசி அபு நயீம் இழந்து விட்டதாக கூறி கடந்த ஜூன் 12ஆம் தேதி பர்சாத்துவிடமிருந்து கிளாந்தான் சட்டமன்றம் ஒரு கடிதத்தை பெற்றது. அந்த கடிதத்தை தொடர்ந்து கிளாந்தான் மாநில அரசியலமைப்பு சட்டம் 31A பிரிவின் கீழ் அசிசி அபு நயீம் இயல்பாகவே நங்கிரி சட்டமன்ற உறுப்பினர் தகுதியை இழந்துவிட்டார் என்று கிளாந்தான் சட்டமன்ற சபாநாயகர் முகமது அபார் நிக் அப்துல்லா அறிவித்துள்ளார். இது தொடர்பாக தேர்தல் ஆணையமான SPRிடம் கடிதம் வாயிலாக தெரிவிக்கப்படும். அடுத்த 60 நாட்களுக்குள் இடைத்தேர்தலுக்கு வழிவிடப்படும் என்று சபாநாயகர் முகமது அமர் குறிப்பிட்டார். சட்டமன்ற உறுப்பினர் தகுதியை இழந்துள்ள அசிசி அபு நயீம் கடந்த 2022ஆம் ஆண்டு நடைபெற்ற 15வது பொது தேர்தலில் குவாமுசாங் நாடாளுமன்ற தொகுதியில் பழம்பெரும் அரசியல்வாதி தங்கு ரசாலி ஹம்சாவை 163 வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்கடித்தவர் ஆவார். இதன் மூலம் கடந்த 1986ஆம் ஆண்டிலிருந்து குவாமுசாங் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து வந்த தங்கு ரசாலி ஹம்சாவின் அரை நூற்றாண்டு கால அரசியல் வாழ்க்கைக்கு முடிவு கட்டியவர் அசிசி அபு நயீம் என்பது குறிப்பிடத்தக்கது. நங்கிரி சட்டமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து தாம் நீக்கப்பட்டு அத்தொகுதி காலியாகிவிட்டதாக இன்று அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து இவ்விவகாரத்தை நீதிமன்றத்திற்கு கொண்டு செல்லவிருப்பதாக அத்தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் பர்சாத்து கட்சியின் குவாமுசாங் தொகுதியின் முன்னாள் தலைவருமான அசிசி அபு நயீம் அறிவித்துள்ளார். பர்சாத்து கட்சியிலிருந்து தாம் நீக்கப்பட்ட அடுத்த கணமே தமக்கு எதிராக கிளாந்தான் சட்டமன்றம் இந்த முடிவை எடுக்கும் என்பது தாம் எதிர்பார்த்ததுதான் என்று அசிசி அபு நயீம் குறிப்பிட்டுள்ளார். கிளாந்தான் சட்டமன்றத்தின் இந்த முடிவு தமக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தவில்லை என்றாலும் தமது நிலையை தற்காத்துக் கொள்வதற்கு இவ்விவகாரத்தை நீதிமன்றத்திற்கு கொண்டு செல்வது குறித்து தமது வழக்கறிஞர்களுடன் கலந்து ஆலோசித்து வருவதாக அசிசி அபு நயீம் தெரிவித்துள்ளார். வங்கி ஒன்றில் சிலரது சேமிப்பு கணக்கிலிருந்து மொத்தம் 2,20,00,000 வெள்ளி காணாமல் போனது தொடர்பில் மேலும் 13 நபர்களை போலீசார் கைது செய்துள்ளனர். இச்சம்பவம் தொடர்பாக 22க்கும் 53க்கும் இடைப்பட்ட வயதுடைய 8 ஆண்கள் உட்பட 5 பெண்கள் கைது செய்யப்பட்டதாக புக்கெட் அம்மான் குற்றப்புலனாய்வு துறையின் இயக்குனர் டத்தோஸ்ரீ ராம்லி முகமது யூசுப் கூறினார். 12 பேர் சபாவிலும் ஒருவர் பெர்லிஸிலும் கைது செய்யப்பட்ட வேளை அதில் 4 பேர் வங்கியின் பணியாளர்கள் என்று ரம்லி முகமது தெரிவித்தார். கைது செய்யப்பட்ட அந்நபர்களில் 11 பேர் வருகின்ற ஜூன் 21ஆம் தேதி வரையில் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருப்பதாகவும் ஒருவர் நாளை வரையில் தடுப்பு காவலிலும் மேலும் ஒருவர் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டிருப்பதாகவும் ரம்லி முகமது ஓர் அறிக்கையில் இன்று அறிவித்தார். இது குறித்து குற்றவியல் சட்டம் 420வது பிரிவின் கீழ் விசாரணை மேற்கொண்டு வருவதாக ரம்லி முகமது தகவல் அளித்தார். இம்மாத தொடக்கத்தில் மிசா ஓசாவா என்ற பெயரை கொண்டு டெலிகிராம் கணக்கில் வாடிக்கையாளர்களை தேடி
விபச்சார நடவடிக்கையில் ஈடுபட்டதாக 6 மாத கர்ப்பிணி பெண் ஒருவர் பண்டபாரு பாங்கி மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் இன்று குற்றஞ்சாட்டப்பட்டார். 27 வயது சித்தி அமீசா பஹருடின் என்ற அந்த கர்ப்பிணி பெண் மேஜிஸ்ட்ரேட் நூர்டியானா முகமது நவாவி முன்னிலையில் நிறுத்தப்பட்டு குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்ட போது அக்குற்றத்தை அவர் ஒப்புக்கொண்டார். குற்றம் என்று நிரூபிக்கப்பட்டால் கூடியபட்சம் ஓராண்டு சிறை அல்லது அபராதம் அல்லது இரண்டுமே விதிக்க வகை செய்யும் குற்றவியல் சட்டம் 372B பிரிவின் கீழ் அவர் குற்றச்சாட்டை எதிர்நோக்கியுள்ளார். இவ்வாண்டு ஜூன் 6ஆம் தேதி மாலை 4 மணியளவில் கஜாங் பண்டா புக்கிட் மக்கோத்தாவில் உள்ள ஓர் அடுக்குமாடி குடியிருப்பில் இக்குற்றத்தை புரிந்ததாக அவர் மீது குற்றஞ்சாட்டப்பட்டுள்ளது. மேலும் அந்த பெண் HIV-யினால் பாதிப்படைந்திருப்பதாகவும் கர்ப்பிணியாக இருப்பதாகவும் தமக்கு தண்டனையை குறைத்து தரும்படி மேல்முறையீடு செய்துள்ளார். கடந்த ஆண்டு தனது 10 வயது பேத்தியை பாலியல் பலாத்காரம் புரிந்ததாக முதியவர் ஒருவர் மூவார் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் இன்று குற்றஞ்சாட்டப்பட்டார். 72 வயது அந்த முதியவர் நீதிபதி அபுபக்கர் மனட் முன்னிலையில் நிறுத்தப்பட்டு குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்ட போது அக்குற்றத்தை அவர் ஒப்புக்கொண்டார். குற்றம் என்று நிரூபிக்கப்பட்டால் முதல் குற்றச்சாட்டுக்கு 20 ஆண்டுகள் சிறை மற்றும் ஒரு பிரம்படி விதிக்கவும், இரண்டாம் குற்றச்சாட்டுக்கு கூடியபட்சம் 5 ஆண்டுகள் மற்றும் பிரம்படி விதிக்க வகை செய்யும் குற்றவியல் சட்டம் 14A மற்றும் 16(1) ஆகிய பிரிவுகளின் கீழ் அவர் குற்றச்சாட்டை எதிர்நோக்கியுள்ளார். கடந்த ஆண்டு இரவு 11 மணியளவில் குலுவாங்கில் உள்ள ஒரு வீட்டின் அறையில் தனது 10 வயது பேத்தியிடம் இக்குற்றத்தை புரிந்திருப்பதாக அவர் மீது குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டுள்ளது. தொலைபேசி மோசடியில் மூதாட்டி ஒருவர் 6 லட்சம் வெள்ளியை இழந்தார். இச்சம்பவம் தொடர்பாக நேற்று பாதிக்கப்பட்ட 70 வயதுடைய அம்மூதாட்டி காவல் நிலையத்தில் புகார் அளித்ததாக ஜோஹர் போலீஸ் தலைவர் கமிஷனர் M. குமார் தெரிவித்தார். கடந்த மே மாத தொடக்கத்தில் தம்மை தேசிய மோசடி பதிலளிப்பு மையம் NSRC அதிகாரி என்று அறிமுகப்படுத்திக் கொண்ட அடையாளம் தெரியாத நபர் ஒருவரிடமிருந்து அழைப்பு வந்ததாகவும் அதில் பாதிக்கப்பட்டவர் மீது மோசடி தொடர்பான குற்றப்பதிவு இருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். மேலும் விசாரணையின் நோக்கத்திற்காக பாதிக்கப்பட்டவரின் வங்கியில் இருக்கும் மொத்த தொகையையும் வேறொரு வங்கி கணக்கிற்கு மாற்றம் செய்ய அந்த அதிகாரி உத்தரவிட்டுள்ளார். பாதிக்கப்பட்டவர் சம்பந்தப்பட்ட அதிகாரியின் கட்டளைக்கு இணங்க பணம் பரிமாற்றம் செய்ததாகவும் பின் தாம் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்து காவல் நிலையத்தில் புகார் அளித்ததாகவும் M. குமார் அறிவித்தார். கொலனராங் இடைநிலை பள்ளியின் தங்கும் விடுதியின் 3வது மாடியில் உள்ள 2 அறைகள் தீயில் எரிந்து நாசமாகின. இச்சம்பவம் குறித்து இன்று காலை 7:37 மணியளவில் தீயணைப்பு மீட்பு நிலையத்திற்கு அவசர அழைப்பு கிடைக்கப்பெற்றதாக கொலனராங் தீயணைப்பு மீட்பு நிலையத்தின் தலைவர் அமினுடின் கொசாலி தெரிவித்தார். சம்பவ இடத்தில் பொருட்களை சேகரித்து வைக்கும் அறை உட்பட A வகுப்பை சேர்ந்த குளியல் அறையும் தீயில் பாதிக்கப்பட்டிருந்ததாக அமினுடின் கொசாலி கூறினார். அவ்விரு அறைகளும் 90 விழுக்காடு தீயில் கருகி சேதமுற்ற நிலையில் தீ ஏற்பட்ட சம்பவம் குறித்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அமினுடின் கொசாலி மேலும் தகவல் அளித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.